Good morning, students. Welcome back to the computer science class. Last class, SQLite databases எப்படி பைத்தான்ல இருந்து நம்ம access பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். In this, we already completed in last videos how to import SQLite 3 model, how to connect database by using connect object, connection method of the SQLite module. Then after creating the connection object, how to create cursor object to traverse through the database. In that, we already completed some of the SQL commands, create table, insert into, select, how to execute these commands to traverse through the database table அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது SQLite 3 மாடல் எப்படி இம்போர்ட் பண்ணலாம், தென் கனெக்ட் அப்படிங்கிற மெத்தட் வழியா எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது, தென் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, தென் கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, தென் கர்சர் ஆப்ஜெக்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் மெத்தட் வழியா SQL கமாண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அதுல கிரியேட் டேபிள், இன்சர்ட் இன்டு, செலக்ட் அப்படிங்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த செலக்ட் கமாண்ட்ல நம்ம MySQL ஏற்கனவே பார்த்திருக்கோம். சம் கிளாஸஸ் we can use. in SQL நாவே கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை அப்டைன் பண்ணுவோம். either row wise or column wise we can filter the data. We can obtain the subset of data from the database table. We can filter either column wise or row wise. For this purpose we have to include some classes in select command. In this we already completed some of the classes how to use in MySQL. The same class keywords also here also used. ஏற்கனவே நம்ம MySQL பார்த்த அதே கிளாஸஸ் இங்க SQLiteலயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே கீவேர்ட்ஸ் தான், அந்த வேர்ட்ஸ் கூட மாறல, ஸ்பெல்லிங் கூட இல்ல மாறல, அதேதான். ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம தேவையான காலம் மட்டும் அப்டைன் பண்றது டேட்டாபேஸ் டேபிள்ல இருந்து, அல்லது தேவையான ரோஸ் இதில் வெர்டிகலி ஹரிசாண்டலி நம்ம டேட்டாபேஸ் டேபிளுக்கு டேட்டா ஃபில்டர் பண்ணி அப்டைன் பண்ணலாம். நேற்றுக்கு நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஹோல் டேட்டாபேஸ் டேபிள் ரெக்கார்ட்ஸ் நாம ஷோ பண்ணோம். தென் அதுலயும் ஃபில்டர் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகேங்களா? Okay, let's go how the classes are used in select SQL command from Python programming அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம நேற்று பார்த்த அதே டேட்டாபேஸ் டேபிள் லாஸ்ட் வீடியோல பார்த்த அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம டி டிரைவ்ல SQL-க்குள்ள sq.python அப்படிங்கிற ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் மாடல். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. என்ன பண்றோம் அப்படின்னா அகாடமிங்கிற டேட்டாபேஸ், அதுல ஸ்டூடுங்கிற டேபிள், இதுல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஃபெச் ஆல், எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ரன் மாடல். ஸோ இது சிங்கிள் லிஸ்டா வருது. இது நம்ம மல்டிபிள் லிஸ்டா வரணும் அப்படின்னு நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். வித்தவுட் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லைன் செப்பரேட்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 ஷோ பண்ண சொல்லலாம். அதுவும் பாசிபிள். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டு அன்பேக் த டப்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட் ஸ்டார் கொடுக்கணும். செப்பரேட்டர் இஸ் ஈக்குவல் டு you can give just \n to display the records 1 by 1. இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ ரெக்கார்ட்ஸ் 1 by 1 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. சரி, ஓகே, இந்த ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதே தான் இருக்கா அப்படிங்கறது கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் SQLite 3 here dot open SQL academy dot db then dot b8
Okay, the main database is academy.tables. The one and quantity table is namely called student. Select star from student semicolon. So the same data that is given in what is the order we entered in the database table, the same list. The same list here also in Python programming also we can. So SQLite Python ரெண்டுல இருந்துமே நம்ம அதை காமிச்சிட்டோம். So now the select command யூஸ் பண்ணி நாம எப்படி அந்த select commandல various classes include பண்ணி நம்ம filter பண்றது, இந்த database table records filter பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Okay. So SQL provides various classes that can be used in select statements. This class can be called through Python script. Almost all classes will work with the SQLite. The frequently used classes are discussed here. எல்லாத்தையுமே நாம இங்க discuss பண்ணல. Frequently used classes are discussed here. என்னென்ன distinct, where, group by, order by, having. All these things நாம MySQL ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த வீடியோல தேவைப்படுறீங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ SQL டிஸ்டிங்க்ட் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பர்டிகுலர் ஒரு காலத்துல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாவை மட்டும் எடுக்கும். சிங்கிள் காலத்துல இருக்கக்கூடிய யூனிக் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், த டிஸ்டிங்க்ட் கிளாஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் வென் there is need of avoiding duplicate values in a specific column of the table. So unique values அப்படின்னா duplicates avoid ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் வர டேட்டா மட்டும் தான் எடுத்துக்கும். செகண்ட் டைம் சேம் டேட்டா அப்பியர் ஆச்சுன்னா அதை எடுத்துக்காது, கவுண்டிங்லேயே எடுத்துக்காது. when we use distinct keyword only the unique values are fetched. அதுவும் சொல்லியிருக்காங்க பாரு, when we use distinct keyword unique values are fetched. unique values மட்டும் நம்ம வேணும், ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் வேணும், அதுல unique values மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம distinct யூஸ் பண்றோம். in this we are going to display the different grades scored by the students from the student table. ஸோ அவங்க டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு அவங்க இந்த கிரேடை பேஸ் பண்ணி என்னென்ன கிரேட்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ BACD 4 கிரேட்ஸ் மட்டும் இருக்கு. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 7 ரெக்கார்ட் இருக்கும். ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கல பார்த்தீங்கன்னா 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல கிரேடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டா பேஸ் டேபிள் நாம என்ன பண்ணலாம், ஜெண்டரை பேஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எல்லாமே வந்துடுது. ஸோ இதில் நாம இப்போ என்ன கீவேர்டு யூஸ் பண்ண போறோம், டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ டிஸ்டிங்க்ட் ஜெண்டர் நம்ம ரன் பண்றோம். என்ன கிடைக்குது, மேல் ஃபீமேல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெண்டர் அப்படிங்கிற காலத்துல எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 டேட்டா இருக்கு. ஸோ மேல்ல ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருந்தது, மீதி டூப்ளிகேட்ல அவாய்ட் பண்ணிருது. சப்போஸ் இந்த டிஸ்டிங்க்ட் கொடுக்காம இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7 டேட்டாவுமே கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த காலம் நேம் மட்டும் கொடுத்து ஒன் சிங்கிள் காலம் we can obtain. அதுல டிஸ்டிங்கிற கீவேர்டு நாம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல டூப்ளிகேட் வேல்யூஸ் அவாய்ட் ஆயிருது. அவ்வளவுதான், நம்மளுக்கு 2 வேல்யூ மட்டும்தான் கிடைக்குது. யூனிக் வேல்யூஸ் மட்டும் எப்பெல்லாம் ஆக்சஸ் பண்றோமோ அப்ப நம்ம என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்டிங்க்ட். So distinct keyword is used to access unique values. Unique values access பண்றதுக்கு நம்ம fetch பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Then duplicate values avoid பண்றதுக்கு for a particular column இது நாம யூஸ் பண்ணிக்கிறோம். Without the keyword distinct in the above will display 7 records. நம்ம பார்த்துட்டோம். Then SQL where class. Where class எதுக்கு யூஸ் பண்றோம், where class அப்படிங்கிறது நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம்.
நம்ம காலம் மட்டும் ரிக்வயர்ட் காலம் மட்டும் நம்ம ஷோ பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம் ஜெண்டர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். ஜெண்டர் மட்டும் யூஸ் பண்ணா நாம ஜெண்டர் மட்டும் வருது. சரி, எஸ் நேம் கமா ஜெண்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும், 2 காலம் மட்டும் ஃபில்டர் பண்ணலாம். So இங்க 2 columns. So column, single column or multiple columns. இந்த required columns the column name, the list of select அப்புறம் keyword அப்புறம் ஒரு space விட்டு list of fields, column names அல்லது attribute names separated by comma. Single column னா ஒரே ஒரு column name. So column wise filter பண்ணிட்டோம். So actually இருக்கிற டேபிள் வந்து இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற டேபிள நம்ம சிங்கிள் காலமோ அல்லது மல்டிபிள் காலம்ஸோ நாம அப்ளைன் பண்ணலாம். காலம் வைஸ் ஃபில்டர் பண்ணணும். இதே ரோ வைஸ் ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெர்டிகலா பண்றதுக்கு மேல ஹரிசாண்டல் ஃபில்டர் பண்றதுக்கு. ஹரிசாண்டல் ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அல்லது ஆல் ஃப்ரம் ஸ்டோர் வேர் கிளாஸ் கடைசியா யூஸ் பண்ணணும். வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 30. ஸோ வேர் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, வேர் ஏஜ் இஸ் 30னா இப்போ ஏஜ் அப்போ நம்ம இங்க பார்த்துக்கிறோம் லிஸ்ட்ல, இந்த லிஸ்ட்ல பார்த்ததுல 30க்கு மேல இருக்கக்கூடிய ஏஜ் இங்க 14 2 பேர் இருக்காங்க, 17 11 இருக்குது, 14 இருக்குது. அப்ப இந்த 2 பேர் மட்டும் கடைசியாக 2 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு லிஸ்ட்ல கிடைக்கும். ஸோ காலம் வைஸ் ஃபில்டர் பண்றது ரோ வைஸ். ரோ வைஸ்னா டாப் 5 ரோஸ் நம்ம வேண்டாம்னு சொல்லிடுறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஷோ பண்ணலாம், இப்போ நீங்க இந்த கோடிங்ல நாம அதான் கொடுத்துருக்கோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 கொடுத்தோம், ஒரு ஃபீமேல் ஒரு மேல் வந்துருச்சு. இதே ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன்ல மேல். இப்ப ரன் பண்றேன். டபுள் கொட்டேஷன்ஸ். சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கிள் கொட்டேஷன்ங்கிறது நாம கொடுத்தனால the command must be enclosed within double quotation. That's all. அதனாலதான் ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்துருவோம் எப்பவுமே. இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் மட்டுமே வந்துச்சு. ஸோ வேர் கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 1 2 3 5 7 ரெக்கார்ட்ஸ். அப்போ 4th ரெக்கார்டும் 6th ரெக்கார்டும் ஸ்கிப்பிங் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரிஜினல் டேட்டா நம்மளுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். இதுல பாத்தீங்கன்னாலும் தெரியும், SQL கமாண்ட்ல பாத்தீங்கன்னாலும் ஒரிஜினல் டேட்டா என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டேட்டால இருக்கிறதுல நம்மளுக்கு 5 டேட்டாஸ் மட்டும், அதாவது 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வேர் கமாண்ட், வேர் கிளாஸ் இஸ் யூஸ்டு டு அப்டைன் ஆர் சப்செட் ஆஃப் tuples or records or rows from the database table based on the given condition. Condition satisfied records only, tuples only displayed, அல்லது records only, rows only displayed. ஓகேங்களா? So to execute, extract only those records that fulfill the specified condition. So உங்க புக் எக்ஸாம்பிள் கிரேட பேஸ் பண்ணி ஃபில்டர், நம்ம ஜெண்டர் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணோம். தென் ஒன் மோர் திங், ஏஜ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ இதே ஏஜ் ஃபில்டர் பண்ணி நம்ம காமிக்கும் போது ஏஜ் அப்படியே லெஸ் தேன் 30 போட்டோம். இப்போ கிரேட்டர் தேன் 30 போட்டா என்ன சார் வருது? கிரேட்டர் தேன் 30 அப்ளையா நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப லெஸ் தேன் 30 ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெஸ் தேன் 30 மட்டும் வந்துருக்கு. 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்துருக்கு. ஸோ வேர் கண்டிஷன் ஹரிசாண்டல் டேட்டாஸை ஃபில் பண்ணிருக்கு. அதே மாதிரி
நம்ம பார்த்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது சிங்கிள் காலம் அல்லது மல்டிபிள் காலம்ஸ்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் அவாய்ட் பண்றதுக்கு காலம் வைஸ் ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். தென் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? Group by class statement can be used along with the group by class. The group by class groups the records, groups records into summary rows. It returns one record for each group. So group என்ன பண்ணது, ஒரு டேபிள வந்து சப் டேபிள்ஸா நிறைய ஸ்ப்ளிட் பண்ணது, குரூப்பா ரெக்கார்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து group by. So group the records into summary rows. ஸோ சப்டேபிள்ஸ் நிறைய கிரியேட் பண்ணது அப்படின்னு வச்சுக்கலாம். இட் ரிட்டர்ன்ஸ் ஒன் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஈச் குரூப். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ரெக்கார்ட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. இட் இஸ் ஆஃபன் யூஸ்டு வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இது குறிப்பா பர்டிகுலரா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆஃபன் யூஸ்டு வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கவுண்ட், மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். To group the results set by one or more column. The following example count the number of males and females from the student, display the results. So group by அப்படிங்கறது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம குரூப்பிங் பண்றக்க, டேபிள்ஸ் குரூப் பண்றதுக்கு, ஒரு பர்டிகுலர் காலத்தை பேஸ் பண்ணி குரூப் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம டேபிள்ல மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, மேல் ஒரு தனி டேபிள் ஆகும், தனி டேபிள் குரூப் ஆகும், ஃபீமேல்லாம் தனி டேபிள் குரூப் ஆகும் கிரியேட் பண்ணிக்கும், குரூப்பிங் பண்ணிக்கும் டெம்பரரியா. அதில் நம்ம தேவையான டேட்டாவை அப்டைன் பண்ணலாம், அல்லது தேவையான கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை வி ஆர் யூசிங் சோ மெனி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் காமன்லி யூஸ்டு சம் ஃபங்க்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, கவுண்ட், மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ். ஸோ இதை நம்ம இதுலயும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்மள எத்தனை பேர் மேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல அப்படிங்கிற நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்? செலக்ட் ஜெண்டர், count. ஸோ ஜெண்டர் அப்படின்னா ஜெண்டர் மட்டும் காமிக்கும். இதுல ஜெண்டர்ல எல்லா ஜெண்டருமே வராது, ஏன்னா நாம இப்ப குரூப் பை யூஸ் பண்றதுனால டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிடும். ஸோ என்னென்ன இருக்கு, குரூப் பை ஜெண்டர், அவ்வளவு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜெண்டர் அப்படிங்கிற காலத்தை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணுங்க இந்த டேட்டா பேஸ் டேபிள்ல. அந்த ஜெண்டரையும் அந்த ஜெண்டருடைய கவுண்டிங்கையும் எனக்கு அப்டைன் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ஜெண்டரை பேஸ் பண்ணி ஜெண்டர்ல வர்ற ஃபீல்டு வேல்யூஸ் பேஸ் பண்ணி தனித்தனி குரூப்பிங் நடக்குது, குரூப்பிங் ஆஃப் ரோஸ் நடக்குது. அங்க ஜெண்டர் வேல்யூஸ் என்ன இருக்கு, மேல் ஃபீமேல் ரெண்டே தான். அப்ப மேல் ஒரு குரூப், ஃபீமேல் ஒரு குரூப். தென் மேல் ஃபீமேல் லிஸ்ட் பண்ணும், அதனுடைய கவுண்டிங்கை லிஸ்ட் பண்ணுது சொல்ற பக்கத்துல, அவ்வளவுதான். கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இந்த குரூப் பையை யூஸ் பண்ணுவோம். wherever we need to perform some aggregate functions operations, count, sum, min, max, இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் என் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீமேல் 2 பேர், மேல் 5 பேர். ஸோ நம்ம டேட்டா பேஸ் டேபிள்ல பார்த்தாலும் அதே டீட்டெயில் தான். ஸோ அங்க இருக்கு, நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கறது கரெக்டா வந்திருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா குரூப் பை அப்படிங்கறத grouping the records in the database table based on a single column field value. ஒரு காலத்துல இருக்கிற வேல்யூஸை பேஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸை குரூப்பிங்கா பிரிக்கிறதுக்கு. இந்த குரூப் பை எப்ப யூஸ் பண்ணாலுமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அவசியம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ற இடத்துல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கவுண்ட், மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ்ல இருக்கு. இதுல கவுண்ட் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அதர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த கவுண்ட்ங்கிற இடத்துல யூஸ் பண்ற கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பின்னாடி பார்க்க போறோம் வரக்கூடிய சப்சீக்வெண்ட் டாபிக்ஸ்ல. தென் SQL ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் பை கிளாஸ் இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம், MySQL பார்த்தோம். ஆர்டர் பை display the records either in ascending order or descending order based on a given column. given காலத்தை பேஸ் பண்ணி ascending orderலயோ ரெக்கார்ட்ஸ், descending orderலயோ டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்
select command sort the data with the specific fields in ordered way. In ordered way, either in ascending or descending ல ஏதாவது ஒரு காலத்தை பேஸ் பண்ணி டேபிள் ரெக்கார்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கணும். ஸோ நேமை பேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காமிக்க சொல்லலாம். நாம எதை பேஸ் பண்ணி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கு கோடிங் எப்படி டிஃபைன் பண்றது? ஸோ செலக்ட் ஸ்டார் அல்லது ஆல்ங்கிற கீவேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாருக்கு பதிலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டோர். குரூப் பைக்கு பதில் என்ன பண்ணும்? ஆர்டர் பை. ஆர்டர் பை என்ன சொல்லலாம்னா நேம். நேம்ல நம்ம எஸ் நேம்னு வச்சிருக்கோம். ஸோ இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல கிடைக்குது. பட் ஆக்சுவலா கிவன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை நேமை பேஸ் பண்ணி அல்பாபெட்டிக்கல் ஆர்டர். இந்த ரோவன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே 3 6 1 2 4 7 5 அப்படின்ட்டு. சரி, ஓகே. நேமை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர் வேணும் அப்படின்னா என்ன சார் பண்றது? நம்ம அங்க பார்த்ததே தான். ஸோ நம்மளுக்கு டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ் நேம் பக்கத்துல டிஇஎஸ்சி ஏஎஸ்சின்னு கொடுத்தோம்னா அசெண்டிங். அது டிஃபால்ட்டா கொடுத்தீங்கன்னா ஏஎஸ்சி ஆட்டிபியூட் இருக்கு. டிஇஎஸ்சின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே ஸ்டூடெண்ட் நேமை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். இதை நம்ம ரன் மாடல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் சேவ் ரன் மாடல். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே டேட்டா பேஸ் டேபிள் நம்மளுக்கு என்ன ஆர்டர்ல கிடைச்சிருக்கு? டிசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிருக்கு டேட்டா நேமை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஏஜை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம ஏஜ் அப்படிங்கறத கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக ஏஜ் அப்படின்னு கொடுத்தா ஏஜ் பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல எந்த 2 கிளாஸஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது? குரூப் பைல வேற யூஸ் பண்ண முடியாது. ஹேவிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹேவிங் கிளாஸ் பார்க்கல, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஏஜ் 18க்கு மேல வேற ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 18 அப்படிங்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இது MySQL. இப்போ நாம இங்க செக் பண்ணி பார்க்கிறோம். ஸோ ஹேவிங் கிளாஸ் அடுத்து நாம பார்க்க வேண்டியது. ஸோ ஹேவிங் கிளாஸ்ல இங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ல அசெண்டிங் ஆர்டர்ல ரோல் நம்பர் நேம் 2 காலத்தை மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அதையும் அசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். Then having class is used to filter data based on the group functions. ரொம்ப முக்கியமான விஷயம். குரூப் ஃபங்க்ஷன்ஸ் குரூப் பைல யூஸ் பண்ணுவோம். அப்ப குரூப் பைல யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். This is similar to where condition, but we can use it only with group functions. Group functions cannot be used in where class, but we can use it in having class. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வேர் கண்டிஷன் என்ன கொடுக்குமோ அதே தான் ஹேவிங்கும், ரெண்டும் ஒண்ணுதான். பட் குரூப் பைல நாம என்ன யூஸ் பண்ண முடியாது? வேர் யூஸ் பண்ண முடியாது. குரூப் பைல கண்டிப்பா நம்ம எதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? ஹேவிங் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் பைல ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஜெண்டர் நம்ம கண்டிஷன்ஸ் மேக் பண்ணலாம். வேர் யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் மேக் பண்ற மாதிரி ஹேவிங்லயும் கண்டிஷன்ஸ் மேக் பண்ணலாம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும்? குரூப்பிங் பண்ணா போதும். மீதி எல்லாம் குரூப்பிங் பண்ண வேண்டியதில்லை. குரூப்பிங்னா ஜென்ரலா டேபிளையே குரூப்பிங் பண்ணும். ஸோ அதுலயும் நம்ம கண்டிஷன் கொடுத்து குரூப்பிங் பண்ண சொல்லலாம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதை மட்டும் குரூப்பிங் பண்ண சொல்லலாம். அதுதான் ஹேவிங் யூஸ் பண்றோம். அங்க நம்ம வேற கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்ப நான் ஜெண்டர் மட்டும் போடுறேன். இப்ப என்ன காமிக்குது? ஜெண்டர் மட்டும் லிஸ்ட்ல காமிக்குது. ஓகே, இதை நான் என்ன பண்றேன்? குரூப் பை GRO குரூப் பை ஜெண்டர் கொடுத்துட்டேன். இப்ப நான் ரன் பண்றேன். அப்ப டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் ஆயிடுச்சு. இப்ப அடிஷனலா நம்ம என்ன பண்றோம்? ஜெண்டர் கமா கவுண்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்றோம்.
எதை கவுண்ட் பண்றோம்? ஜெண்டரை கவுண்ட் பண்றேன். இப்ப நான் இதை ரன் பண்றேன். என்ன கிடைக்குது? ஸோ ஃபீமேல்ல 2 பேர் இருக்காங்க, மேல்ல 5 பேர் இருக்காங்கிற டேட்டா நம்மளுக்கு கிடைக்குது. சரி, ஓகே. இதில் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்? இங்க வேர் கொடுக்க முடியாது. having count gender is greater than 3. ஸோ அந்த குரூப்பிங்லயும் அந்த கவுண்டிங் கிரேட்டர் தேன் 3 வர்றதை மட்டும் எடுத்துக்க. அப்ப என்ன ஆகுது? நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மேல் 5 கிடைக்குது. இதே கிரேட்டர் தேன் 3க்கு பதிலாக நீ லெஸ் தேன் 3ன்னு கொடுத்தீங்கன்னா ஹேவிங் லெஸ் தேன் 3, அப்போ 3க்கு கீழே இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் எனக்கு வேணும் அந்த குரூப்பிங்ல. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லும்போது ஃபீமேல் மட்டும் கிடைக்குது. ஸோ இந்த ஹேவிங் அப்படிங்கிற கிளாஸ் நம்ம எது கூட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? குரூப் பைல தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேர் கண்டிஷன், வேர் கொடுத்த கண்டிஷன் கொடுக்கறதும் ஹேவிங் கொடுத்த கண்டிஷன் கொடுக்கறதும் ஒரே ஃபங்க்ஷன் தான். பட் குரூப் பைல நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது? அடிஷனலா அது கூட ஆட் பண்ண முடியாது அப்படின்னா ஹேவிங் ஆட் பண்ண முடியாது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த கிளாஸஸ் வி கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு கிளாஸஸ். டிஸ்டிங்க்ட், வேர், குரூப் பை. டிஸ்டிங்க்ட் பர்டிகுலர் காலத்துல இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸ் அவாய்ட் பண்ணி நாம எடுக்கிறதுக்கு டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்றோம். தென் வேர் பெரும்பாலும் அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட தான் யூஸ் பண்ணுவோம். வேர் ரோ வைஸா ஃபில்டர் பண்றோம். காலம் வைஸ் ஃபில்டரிங், ரோ வைஸ் ஃபில்டரிங், வெர்டிகல் ஃபில்டர், ஹரிசாண்டல் ஃபில்டர். சரி, ஓகே. குரூப் பை ஒரு காலத்தினுடைய ஃபீல்டு வேல்யூ பேஸ் பண்ணி டேபிள்ஸ் குரூப்பா ஸ்பிளிட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். தென் அதுவும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோட தான் யூஸ் பண்றோம். தென் ஆர்டர் பை நம்ம ஒரு பர்டிகுலர் காலம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்ல டிஸ்பிளே பண்ணலாம். மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி பண்ணலாம். பட் அதுக்கு நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. MySQL கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தேவைப்படுறாங்க அந்த வீடியோவில் பார்த்துங்க. அதை இங்கேயும் யூஸ் பண்ணலாம். தென் ஹேவிங் கிளாஸ் அப்படிங்கிறதும் வேர் கண்டிஷன் மாதிரியே தான். இது குரூப் பைல யூஸ் பண்றோம் அலாங் வித் குரூப் பை. குரூப் பைல எதை யூஸ் பண்ண முடியாது? வேர் யூஸ் பண்ணி கண்டிஷன் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஹேவிங் யூஸ் பண்ணி கண்டிஷன் கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். ஸோ இதுல பிட்வீன், நாட் பிட்வீன், இன், நாட் இன் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்க படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா MySQL அதை இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதையும் நீங்க இங்க யூஸ் பண்ணலாம். பிட்வீன், நாட் பிட்வீன், இன், நாட் இன் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் MySQL எக்ஸ்ட்ரா படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அண்ட் ஆர் நாட் ஆபரேட்டர். இந்த ஹேவிங்லயும் சரி வேர்லயும் சரி சில கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது 2 ஆர் மோர் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த அண்ட் ஆர் நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இது எப்படி அண்ட் ஆர் நாட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ஃபர்தரா நாம ஃபில்டர் பண்றது அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த கிளாஸஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு? அதுல explain distinct class, explain where class, explain group by class, explain order by class, then explain having class. These are the things questions can be raised. So நீங்களே ஒரு சாம்பிள் டேபிள் எடுத்துக்கணும். அந்த டேபிளுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு டேட்டா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த கமாண்ட் கொடுத்தா இந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எழுதணும். அந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த கமாண்ட் கொடுத்தா இந்த அவுட்புட் கிடைக்கும்னு எழுதணும். கண்டிப்பா எழுதணும். டெஃபினேஷனை மட்டும் 2 மார்க்ல கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதலாம். டெஃபினேஷன்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க் எழுதலாம். 3 மார்க் அல்லது 5 மார்க்ல கேட்கும்போது கண்டிப்பா ஒரு சோர்ஸ் டேபிள் எடுத்துட்டு அதே டேபிளுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன அவுட்புட் கிடைக்குங்கிறது நீங்க எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். 3 மார்க்ல கேட்கும் போது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸஸ்ல அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி நாம ஆபரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸை கம்பைன் பண்றது அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வேர் ஹேவிங்ல யூஸ் பண்ற கண்டிஷன்ஸை எப்படி கம்பைன் பண்ணலாம். Be safe, stay healthy, have a nice day. Bye.